Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3வது இயல் ஃபுல்லாக தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் முதல் பாடம் வந்து தமிழர் குடும்ப முறை. இது வந்து யாருங்க எழுதியிருக்கா? பக்தவத்சல பாரதி. ஸோ இவரை பற்றி ஆல்ரெடி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்தில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரிங்க, இங்கே நமக்கு எதுங்க தேவை? கண்டிப்பாக அந்த நூல்வெளி வந்து நமக்கு தேவையானது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நூல்வெளி போயிடலாங்களா? ஓகேங்க, நூல்வெளி வந்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்பாடப்பகுதி பணுவல், அதாவது தொகுதி 2 2010 காலாண்டிதழில் வெளிவந்த கட்டுரையின் சுருக்கம். அதாவது பணுவல் அப்படிங்கிற காலாண்டிதழில் வெளிவந்த கட்டுரையோட சுருக்கம் தான் இதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை எழுதினவர் யார்? பக்தவத்சல பாரதி. சரிங்களா? தமிழ் சமூகம் பண்பாடு சார்ந்த மானுடவியல் ஆய்வுகளை இவர் முன்னெடுத்து வருகிறார். ஓகே, பழங்குடிகள் நாடோடிகள் உள்ளிட்ட விளிம்பு நிலை சமூகங்கள் பற்றிய ஆய்வில் இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. ஆமாம், ஆல்ரெடி நம்ம படித்த பாடம் வந்து எங்கெங்க பழங்குடிகள் பற்றி படித்ததில் தான் நம்ம வந்து பக்தவத்சல பாரதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ அடுத்தது இலக்கிய மானிடவியல், பண்பாட்டு மானிடவியல், தமிழர் மானிடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரைவியல், தமிழர் உணவு உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்காது. இது எல்லாமே நூல்களாங்க அப்படின்னா நூல்களோட பெயர்கள் தான் இது. நம்ம 8th ஸ்டாண்டர்டில் எதை பார்த்தோம்? தமிழக பழங்குடிகள் அப்படிங்கிறத நம்ம படித்தோம் இல்லைங்களா? ஓகேங்க, அவ்வளோதான். நூல்வெளி வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து இந்த பணுவல் காலாண்டு இதழ் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான வரிகள். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள், செய்யுள் பகுதிகளில் விருந்தினர் இல்லம், இது வந்து எழுதினவர் ஜலாலுத்தீன் ரூமி. பட் இது வந்து ஆக்சுவலாக நமக்கு இந்த பாடப்பகுதி சுத்தமாக நமக்கு தேவையில்லை. பட் இருந்தாலும் இந்த விருந்தினர் இல்லம்ங்கிறது எழுதுனது ஜலாலுத்தீன் ரூமிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த நூல்வெளியை படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட் நமக்கு இது சிலபஸ் வைஸ் வச்சு பார்க்கும்போது தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது கம்பராமாயணம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ முதல் பாடலுக்கான சொல்பொருள் வந்து பார்த்துட்டு போயிடலாங்க. அமலன்னா ராமன், இளவல்ங்கிறது தம்பி, நளிர்கடல் குளிர்ந்த கடல். சரிங்களா? சரிங்க, அடுத்தது இரண்டாவது பாடலுக்கான சொல்பொருள் துன்பு அப்படின்னா துன்பம், உன்னேல்ங்கிறது எண்ணாதே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6வது பாடலுக்கு தான் சொல்லும் பொருளும் வந்து கொடுத்துருக்காங்க. அனகன் அப்படிங்கிறது ராமன், உவாங்கிறது அமாவாசை, உடுபதிங்கிறது சந்திரன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து 7வது பாடலுக்கு செற்றார் பகைவர், கிளைங்கிறது உறவினர். ஸோ இந்த கிளைனா உறவினருங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா? ஓகேங்க, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 9வது பாடலுக்கு பாவகை வந்து கொடுத்துருக்காங்க. அரிசீர் களிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து இலக்கண குறிப்பை வந்து பார்த்தலாங்களா? ஸோ மேலே இங்கே வந்திருக்கு. உளது அப்படிங்கிறது இடைக்குறை, மாதவங்கிறது உரிச்சொல் தொடர், மா அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா? தாழ்கடல்ங்கிறது வினைத்தொகை. வினைத்தொகைனா 3 காலங்கள்லையும் இது வந்து வரும். தாழ்கடல், தாழ்ந்த கடல், தாழும் கடல், தாழ்கின்ற கடல்னு சொல்லிட்டு 3 காலங்களையும் உணர்த்தக்கூடியது. அதனால இது வினைத்தொகை. செற்றவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். அடுத்து நுந்தைங்கிறது நும் தந்தை என்பதன் மறு. சரிங்களா? அடுத்தது நூல்வெளி வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. கம்பராமாயணம் பல்வேறு விதமான பண்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு கேரக்டருமே பல்வேறு பண்புகளை வந்து கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது கொண்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து ராமன் அனைத்து உயிர்களையும் கீழ்மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டும் பகுதிகள் பாடமாக இடம்பெற்றுள்ளன. ஓகே தான். இப்போது இதில் மொத்தம் எத்தனை காண்டங்கள்ங்க இருக்குது? அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து குகன், சடாயு, சவுரி, சுக்கிரீவன், வீடனன் ஆகியோரை பற்றிய பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஸோ அங்கே இருக்கக்கூடிய காண்டங்கள்லேருந்து இங்கே ஒரு 4 காண்டங்களும் அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் பற்றின பாடல்களும் இந்த பாடப்பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. உடன்பிறப்பிய பண்பும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் இவை. இந்நூலை இயற்றியவர் கம்பர். சரிங்களா? அடுத்தது இதற்கு கம்பர் ராமாவதாரம்ங்கிற பேர் தான் சூட்டினார். கம்பனது கவிநலத்தின் காரணமாக இது வந்து என்ன இருக்குது? கம்பராமாயணம்னு மாறிடுக்கு. சரிங்களா? இவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அடுத்தது எழுதப்பட்ட காலம் தொட்டு மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு கவி சக்கரவர்த்தி கம்பன் கவிநலமே காரணம். இப்போது கம்பரை வந்து எப்படி போட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கவி சக்கரவர்த்தின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதில் நம்ம என்னங்க அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த காண்டங்கள்லேருந்து இந்த கேரக்டர்ஸை வந்து நமக்கு கொடுக்குறாங்கங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் ராமாவதாரம்னு பெயரிட்டார். அதுக்கப்புறம் இவரோட கவியோட திறமையினால இது கம்பராமாயணம் மாறி இருக்கு. இவரை கவி சக்கரவர்த்தின்னு சொல்கிறாங்க. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
உரிமை தாகம் இது எழுதுனது பூமணி. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். பட் வந்து உள்ளுக்குள்ள ஒரு சாகித்ய அகாதமி விருது வந்து இவர் வாங்கியிருக்காருங்கிற ஒரு கண்டென்ட் வந்து இருக்குது. அதனால் இது என்ன நூல்வெளிங்கிறத மட்டும் நம்ம ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம எங்கே போகிறோம்? நூல்வெளி. ஓகேங்களா? உரிமை தாகம் என்னும் இச்சிறுகதை பூமணி சிறுகதைகள்ங்கிற தொகுப்பில் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. பூமணிங்கிறது கரிசல் எழுத்தாளர்களில் ஒருத்தவர். ஆல்ரெடி நம்ம இந்த கரிசல் எழுத்தாளர்கள் வந்து யார், அதில் கீராங்கிறவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவருங்கிறது பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஓகேங்க. இப்போது மாணிக்கவாசகர் என்ற தனது பெயரை சுருக்கி பூமணி என்ற பெயரில் எழுதி வருகிறார். ஓகே. தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணைப்பதிவாளராக பணியாற்றியவர். அறுப்பு வயிறுகள் ரீதி நொறுங்கல்கள் ஆகியன இவரோட சிறுகதை தொகுப்புகள். சரிங்க. அடுத்து இவர் எழுதின புதினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்கை, பிறகு அஞ்ஞாடி, கொம்மைங்கிறதெல்லாம் இவர் எழுதின புதினங்கள். கருவேலம் பூக்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அஞ்ஞாடி அப்படிங்கிற புதினத்துக்காக தான் இவருக்கு 2014 வருடம் சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இலக்கண பகுதி தான் இருக்கும். ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடலாம்? புக் பேக் கொஷின் ஆன்சருக்கு நம்ம போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். சங்க இலக்கியத்தில் இல்லாத சொற்கள் சங்ககால சமூகத்தில் நடைமுறையில் இருந்துள்ளன. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணமும் குடும்பமும். ஆப்ஷன் பி. அடுத்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. ஆப்ஷன் டி. சரிங்களா? அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும். இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பையாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வக்கிரம், அவமானம், வஞ்சனை. இது அனைத்துமே. சரிங்களா? அடுத்து ஃபோர்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராமன் சுக்ரீவன். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தந்தை வழி சமூக முறை. ஓகேவா? சரிங்க. ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா பின்னாடி ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. நாமக்கல் கவிஞர் எழுதின பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் வந்து ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. அடுத்தது அப்படியே வந்தீங்கன்னா சொல்லும் பொருள் கலைச்சொல் அறிவோம் இருக்கும். அடுத்து நூலாசிரியர் வந்து இருக்கும். லாபி ஓய்வறை. டிப்ஸ்னா சிற்றிகை. செக் அவுட் வெளியேறுதல். மினி மீல்ஸுங்கிறது சிற்றுணவு. சரிங்க. இப்போ அடுத்தது இந்த கம்பர் யார் அப்படிங்கிறத எழுதினவர் யார்? மாணிக்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி எழுதினது. ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகள். ஸோ இது வந்து அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கும். வேணும்னா படித்து தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் இது நமக்கு தேவையில்லை. அடுத்தது வயிறுகள் பூமணி எழுதினது. சிறைங்கிறது அனுராதா ரமணன் எழுதினது. ஒரு புளிய மரத்தின் கதை வந்து சுந்தர ராமசாமி வந்து எழுதினது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து திருக்குறள் இருக்குது. அதில் அணி இலக்கணம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது நிரல் நிறை அணி. இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமா புனையை சுடும். ஸோ இதுவும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இது ஏகதேச உருவக அணியை வந்து குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? சரிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் திருக்குறளுக்கானது வந்து இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டே இருக்க தான் இல்லைங்களா? ஸோ அணி இலக்கணம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமானதுங்க. ஸோ 11th 12th பொறுத்தளவில் நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட்டே ரொம்ப கம்மி தான். அந்த கம்மியானதே ஓரளவுக்கு நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? படிக்கிறதே கொஞ்சம் தான், அதை அறகுறையாக படிக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். படிக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக படிச்சுக்கணும். இப்போ கம்பராமாயணம், நெடுநல் வடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் டீட்டெயில்டாக ஃபிங்கர் டிப்பில் நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4வது இயலை நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.